ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் கூலி திரைப்படம் வெளியாக இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் வரைக்கும் தான் இருக்குது. இந்த நிலையில் அவர் தற்போது இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் டைரக்ஷனில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பிலையும் தொடர்ந்து நடித்துட்டும் வர்றார். இந்த படத்தோட படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் கேரளா தமிழக எல்லையில் பொள்ளாச்சி அருகே இருக்கிற அட்டப்பாடி பகுதியில் நடைபெற்று வந்தது. இந்த சமயத்தில் தான் பிரபல வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகரான தேவனை ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்திருக்கார். 1995 ரஜினிகாந்த் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் பாஷா திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியான போது அதில் ரஜினிகாந்த், ரகுவரன், ஆனந்த்ராஜ் ஆகியோருக்கு அடுத்தபடியாக பேசப்பட்ட நபர் தான் தேவன் அவர்கள். இவர் கேசவன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தேவன். அந்த படம் அவருக்கு தென்னிந்திய அளவில் மிகப்பெரிய பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. இடையில் பாஷா படத்தோட படப்பிடிப்பு சமயத்தில் ரஜினிகாந்தும் நானும் எவ்வாறு நெருங்கி பழகணுன்ற விஷயத்தையுமே ரஜினிகாந்த் முதல் காதலை பற்றியுமே கூட தேவன் ஒரு பேட்டியில் சமீபத்தில் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் ரஜினியை சந்தித்திருக்காரு தேவன் அவர்களும். இது பற்றி அவர் பேசும்போது கேரளாவுக்கு சென்று கொண்டிருக்கும்போது அட்டப்பாடி பகுதியில் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டதாக நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவரை பார்த்துட்டு போகலாம்னு எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் நான் அங்கே சென்றேன். படப்பிடிப்பிலிருந்து ஒரு உதவியாளரிடம் என்னுடைய பெயரை சொல்லி ரஜினியை பார்க்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்க சொல்லி அவரை கேட்டு வர சொன்னேன். ஆனால் நான் சொல்லி அனுப்பிய நபர் திரும்பி வருவதற்கு முன்பே இன்னொரு நபரை விட்டு என்னை அழைத்து வர சொன்னார் ரஜினிகாந்த் அவர்கள். என்னை தூரத்திலிருந்து அவர் பார்த்து விட்டார். நான் அருகில் வந்ததையுமே என்னை கட்டி தழுவி எப்படி இருக்கீங்க என்று விசாரித்தார். பாஷா படப்பிடிப்பிலே அவரை முதல் முறையாக பார்த்தபோது எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே அன்பை தான் தற்பொழுதும் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட அவருடன் அரை மணி நேரம் பேசி கொண்டிருந்து அதன் பிறகு விடைபெற்று சென்றேன் அப்படின்னு நடிகர் தேவன் அவர்கள் சமீபத்திய பேட்டியில் கூறியிருந்தார். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா டைப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.